வெல்கம் டு தமிழ் மூவி அப்டேட். இன்றைக்கி நம்ம என்ன மூவி அப்டேட் பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா, இந்த வருஷம் 2026 அடுத்தடுத்து வெளியாக போகிற பேன் இந்தியா மூவியை பற்றி தாங்க நம்ம பார்க்க வந்திருக்கோம். 2026 ஆரம்பத்திலேயே பேன் இந்தியா மூவின்னு சொல்லிட்டு படங்கள் வெளியாக வந்திருக்குங்க. இப்போ சமீப காலமாக பேன் இந்தியா மூவி படங்கள் வெளியாகிறது ரொம்ப பிரபலமாயிடுச்சுங்க. அந்த வரிசையில் தாங்க பேன் இந்தியா படங்கள் எல்லாமே அவங்க மொழியில் மட்டும் விடாமல் எல்லா மொழியிலையும் விட்டு அந்த படத்தை ரொம்ப பெருசாக கொண்டாடலான்ற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அது இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 வருஷமாக இது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அந்த வரிசையில் இந்த 2026 முதல்லையே வந்த பேன் இந்தியா மூவி தான் நம்ம பிரபாஸ் நடித்து தெலுங்கில் தயாரான தி ராஜா சாப். இந்த படம் பார்த்திங்கன்னா சங்கராந்திக்கு வெளிவந்துச்சு. ஆனால் அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறல, படுதோல்வி தான் அடைஞ்சிச்சு. இந்த மாதிரி ஒரு கதையெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி இவங்க இந்த பேன் இந்தியா மூவி அப்படின்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த வருடம் ஆரம்பமே பேன் இந்தியா மூவிக்கு ஒரு அதிர்ச்சியாகவே தாங்க இருந்துச்சு. ஏன்னா படங்கள் வந்த படமே ஃபெயிலியர். ஸோ நம்மளோட ரசிகர்களோட ஆர்வத்தை ரொம்ப பூர்த்தி செய்யுமா வரப்போகிற பேன் இந்தியா மூவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன மூவிஸ் வரப்போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க. அதில் நம்ம பார்க்க போகிற படம் பார்த்திங்கன்னா நம்ம டாக்ஸிக். இந்த படம் பார்த்திங்கன்னா கீது மோகன்தாஸ் இயக்கத்தில் நம்ம ரவி பசு இசையமைப்பில் யாஸ், நயன்தாரா, கியாரா அத்வானி, தாரா சுடாரியா, ஹீமா குரோசி, ருக்மணி வசந்த், அக்ஷய் ஓப்ராய் இந்த மாதிரி முக்கியமான நட்சத்திரங்கள்லாம் இந்த படத்தில் நடிக்க போகிறாங்க. இது ஒரு கன்னட படம், அப்புறம் ஆங்கில படமாகவும் இந்த படம் வெளிவரப்போகுது. 2022 வெளிவந்த நம்ம கன்னட படமான KGF 2 படத்துக்கு அப்புறம் ஒரு சரியான கதையை நம்ம யாஸ் தேடிக்கிட்டே இருந்தார். அதுவும் ஒரு பேன் ஆக்ஷன் ஹீரோவாக அவர் பேர் எடுத்திருக்காரு. அதில் இருந்து அடுத்த கதையை அவர் தேர்ந்தெடுத்துக்கப்ப ஒரு பெண் இயக்குனர் கீது மோகன்தாஸ் சொன்ன கதை அவரை ரொம்பவே அட்ராக்ட் பண்ணியிருக்கு. அந்த படத்தோட முதல் போஸ்டர்கள் பார்த்திங்கன்னா அவரோட அறிமுக காட்சிகள் வந்த வீடியோ ரொம்ப சர்ச்சையை பண்ணாலும் அதுலேயே ரொம்ப பிரபலமாயிட்டார். இந்த படம் மார்ச் 19ஆம் தேதி வெளியாக போகுது 2026. KGF 2 படத்தோட வெற்றியை இந்த படம் வசூலை அடையுமா அப்படின்னு நம்மளோட திரையுலகமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் இவர் துரந்தர் 2 படம் போட்டியாக வரப்போகுது. ஸோ அதை சமாளித்து இந்த படம் வெற்றி அடையுமா அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அடுத்த படம் பார்த்திங்கன்னா துரந்தர் 2 நம்ம ஆதித்யாதர் இயக்கத்தில் சஸ்வத் சத்ய இசையமைப்பில் ரன்வீர் சிங், அர்ஜுன் ராம்பால், சஞ்சய் தத், மாதவன், அக்ஷய் கண்ணா, சாரா அர்ஜுன் இவங்கெல்லாம் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் இந்தியில் தான் உருவானுச்சு. இந்த படம் முதல் பாகம் இந்தியில் மட்டுமே கடந்த மாதம் டிசம்பர் 5ஆம் தேதி 1300 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சிச்சு. 1000 கோடியை கடந்த ஒரே படம் அது இந்த துரந்தர் படம் மட்டும்தான் போன வருஷத்தில். இந்த பரபரப்பு அடைறதுக்குள்ளே OTTலையும் இந்த படம் ரொம்பவே பயங்கரமாக போயிட்டுருக்கு. படத்தோட 2வது பாகம் அடுத்த மாதம் 19ஆம் தேதி வெளியாக போகுது. இந்த படத்தோட முதல் பாகம் போலவே இந்தியில் மட்டும் வெளியிடாமல் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அப்படின்ற எல்லா மொழியிலையும் டப் பண்ணி நம்ம துரந்தர் 2வை ஒரு பேன் இண்டியா மூவியாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அடுத்த படம் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ஃபா. சிவ் ராவைஸ் இயக்கத்தில் ஆலியா பட், சர்வரி, பாபி தியோல், அனில் கபூர் மற்றும் இந்த படத்தில் நிறையா பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை நம்ம பிம்ஸ் நிறுவனம் யூனிவர்ஸ் படங்களில் ஒன்றா இந்த படத்தை எடுக்கிறாங்க. 2 பெண் சூப்பர் ஏஜென்ட் ஆக்ஷன் கலந்த இந்த படமாக உருவாகிட்டுருக்கு. அதில் ஆலியா, சர்வரி 2 பேருமே ஏஜெண்டாக நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆக்ஷன்லாம் பயங்கரமாகவே பண்ணியிருக்காங்க. இந்த படம் போன வருஷம் கிறிஸ்மஸ்க்கு வெளிவர வேண்டியது. விஷுவல் எஃபெக்ட்ஸ் வேலைகள்லாம் முடியாதனால கொஞ்சம் தாமதம் ஆகிடுச்சு. RR படத்துக்கு அப்புறம் நம்ம ஆலியா பட் பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவிலையும் ரொம்ப பிரபலம் ஆகிட்டாங்க. அதனால் இவங்க நடித்த இந்த படத்தை ஒரு பேன் இண்டியா மூவியாக வெளிவிடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் 14ஆம் தேதி இந்த படத்தை வெளிவிட போகிறாங்க. அடுத்த படம் பார்த்திங்க அப்படின்னா பெத்தி. புச்சி பாபு சனா இயக்கத்தில் AR ரகுமான் இசையமைப்பில் நம்ம ராம் சரண், ஜான்வி கபூர், சிவராஜ்குமார் மற்றும் இந்த படத்தில் நிறையா பேர் நடிச்சிருக்காங்க. தெலுங்கில் இந்த படம் வரப்போகுது. படத்தோட பேர் பெத்தி. RR படம் மூலிமா பேன் இண்டியா நடிகராக நம்ம உயர்ந்து வந்த நம்ம ராம் சரண் அடுத்ததாக மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் இயக்குனர் சங்கர் கூட சேர்ந்து நடித்தார் ஒரு படம் கேம் சேஞ்சர். அந்த படம் ரொம்பவே வெற்றி அடையாமல் தோல்வியை தான் சந்திச்சிச்சு. உப்பனான்ற ஒரே ஹிட் படத்தை இயக்கிய நம்ம புச்சி பாபு
அவர் சொன்ன கதையை வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சி போக அதில் நடிக்க ஆசைப்பட்டார் நம்ம ராம் சரண். ஸோ படத்தோட முதல் சிங்கிளே வெளியாகி பெரும் வரவேற்பு பெற்றிருக்கு. ஸோ இந்த படத்தையும் பேன் இண்டியா மூவியாக விடணும்னு சொல்லிட்டு அவங்க சைடில் இது பண்ணுறாங்க. ஏப்ரல் 30 இந்த படம் வெளியாக போகுதுங்க. அடுத்ததாக ஜெயிலர் 2. நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் நம்ம அனிருத் இசையமைப்பில் ரஜினிகாந்த், மிதுன் சக்கரவர்த்தி, எஸ்.ஜே. சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், யோகி பாபு இவங்க எல்லாமே நடிச்சிருக்காங்க. 2023 வெளிவந்த நம்ம ஜெயிலர் 1 வந்து படம் பார்த்திங்கன்னா 600 கோடிக்கு மேலே வசூல் பண்ணிச்சு. அதை தழுவி தான் 2வது பாகம் எடுக்கிறாங்க. இந்த படம் அறிவித்ததுலேருந்தே இந்த படத்தோட எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஜெயிலர் படத்துக்கு பிறகு ரஜினிகாந்த் நடித்த எந்த படமுமே லால் சலாம் ஆகட்டும், வேட்டையன் ஆகட்டும், கூலி ஆகட்டும் எதிர்பார்த்த வரவேற்பு பெறல, வெற்றி அடையலை. அதை எல்லாமே இந்த ஜெயிலர் 2 பூர்த்தி செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த படத்தையும் இந்த இயரில் வெளியிட போகிறாங்க. அடுத்த படம் பார்த்திங்க அப்படின்னா ராமாயணா. இது பாகம் 1. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிதிஷ் திவாரி இயக்கத்தில் ஏஆர் ரகுமான், ஹன்ஸ் ஜிம்மர் இசையில் ரன்வீர் கபூர், சாய் பல்லவி, எஸ் சன்னி தியோல் மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ராமாயண கதையை நிறையா பேர் எடுத்திருக்காங்க. அதில் இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி தொழில்நுட்பங்களோட ஏஐயோட உதவியோட விஎஃப்எக்ஸ் எஃபெக்ட்ஸோட பயங்கரமாக தயார் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த படத்தை இது வரைக்கும் காமிக்காமல் ரொம்ப பிரம்மாண்டமாக காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நட்சத்திர கூட்டணி அமைச்சு இந்த படத்தில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. இந்த படமும் இந்த வருஷம் தீபாவளிக்கு நவம்பர் 6 தீபாவளியை முன்னிட்டு வெளியிடுறதா பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த படங்கள் எல்லாமே 1000 கோடி வசூலை பெறும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் அந்தந்த படத்தோட டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ் எல்லாமே நடிச்சிட்ருக்காங்க. அந்த நம்பிக்கையை நம்ம ரசிகர்கள் எதிர்பார்ப்பையும் பூர்த்தி அடைஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக இந்த படம் எல்லாமே 1000 கோடியை கண்டிப்பாக போய் ரீச் ஆகும். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி மூவி அப்டேட்ஸ் உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம். எங்களை லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.